கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் ஒரு முக்கிய செய்தி. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழகச் செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களைப் பற்றி சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட போலி புகைப்படங்கள் மற்றும் அவதூறு செய்திகள் மூலம் வாக்காளர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயன்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திமுக வழக்கறிஞர்கள் பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பப் பிரிவினர் இணைந்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். தனிநபர் தாக்குதலில் ஈடுபடும் நபர்கள் மீது கட்சி பாகுபாடின்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் ஆட்சியர் பிரசாந்த் அவர்களிடம் நேரில் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் இது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட சமூக வலைதள பக்கங்களை முடக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சி. இளவரசு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட அமைப்பாளராக பதவி வகித்து வருகிறேன். தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு அன்று முதல் தேர்தல் நடைமுறை அமலில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வணக்கத்திற்குரிய அண்ணன் வசந்தம் அவர்களை பற்றி A1 தொழில்நுட்பத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் தவறான புகைப்படங்களை சித்தரித்து தவறாக இணையதளத்தின் மூலமாக பரப்பி வருகிறார்கள். இது சம்பந்தமாக தேர்தல் நடைமுறை அமலில் உள்ள பொழுது இதுபோன்று தவறான முறையில் பரப்பி வருகின்ற அவதூறுகளை செய்து வருகின்ற நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக சட்ட ரீதியாக தேர்தல் நடைமுறை விதி 173 படி நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்படும் என்றும் அந்த சமூக வலைதளங்கள் முடக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், கட்சி பாகுபாடின்றி முகநூல் பக்கத்திலும் சமூக வலைதளத்திலும் தவறாக பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கிறோம். அதை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.